ஓம் நம சிவாய. வந்துவிட்டீர்களா? தாங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருந்தாலும் நேரம் தவறிவிடுமோ என்றுதான் தவித்துக் கொண்டிருந்தேன். காலத்தை வெல்ல அருள் புரியும் எம்பெருமான் இருக்கையில் நேரத்தை தவற விடுவேனா நான்? உனக்கு ஏதும் ஆகவில்லையே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா. ஏன் தம்பி தாமதமானது? அக்கா, அது பற்றி பேச இப்போது நேரமில்லை. பூஜையை துவங்கலாம் ஐயா. பூஜையை துவங்க. சரி ஐயா, பூஜையை துவங்கி விடுவோம் ஐயா. துவங்குங்கள். குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை சிறப்பாக முடிந்துவிட்டது. இனி உங்கள் கவலைகள் அந்த இறைவன் எம்பெருமான் தீர்த்து வைப்பார். அந்த எம்பெருமான் அருளால் தான் என்னால் சரியான நேரத்திற்கு இங்கு வர முடிந்தது. பூஜை மிக நல்ல முறையில் நடந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆம், எனக்கும் மகிழ்ச்சி தான். தாங்கள் வர தாமதமானதால் நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது எல்லாம் சிறப்பாக முடிந்துவிட்டது. இனி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அந்த சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் வீட்டிற்கு கிளம்ப முடியாது. வாருங்கள், கிளம்பலாம். உங்களுக்கு மற்றொரு செய்தியும் காத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தி? வீட்டிற்கு வந்த பிறகுதான் நான் அதை சொல்வேன். ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாப்பிள்ளை, தாங்களா? நீங்கள் எப்படி இவர்களுடன்? கல்வர்களை பிடிக்கச் சென்ற தங்களை காணவில்லை என்று அனைவரும் தவித்துக் கொண்டிருந்தோம். என்ன ஆயிற்று? கல்வர்களை பிடித்து விட்டீர்களா? சற்று பொறுங்கள். அவனே இப்பொழுதுதான் அலைந்து திரிந்து வீடு திரும்பி இருக்கிறான். அவனிடம் போய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவன் மிகவும் களைப்பாக இருக்கிறான். நான் சென்று மோர் கொண்டு வருகிறேன். இருங்கள் அண்ணி, நான் கொண்டு வருகிறேன். களைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கிறேன். சரி, அப்படி என்றால் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று உணவு தயார் செய்கிறேன். மாப்பிள்ளை, பல சிரமங்கள் அடைந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் தாங்களோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறுகிறீர்களே. இன்னல்களும் சிக்கல்களும் நடந்தாலும் அதுவே எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது மாமா. அப்படி என்றால் களவாடிய வைரத்தை கைப்பற்றி விட்டீர்களா? வைரத்தையும் கைப்பற்றி விட்டேன். கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய பிரதோஷ சிறப்பு பூஜையையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருக்கின்றேன் மாமா. நன்றி மாப்பிள்ளை. நீங்கள் இந்த உதவியை செய்யாமல் இருந்திருந்தால் நான் மிகுந்த மனவேதனையிலும் அவமானத்திலும் துன்பப்பட்டிருப்பேன். என்ன மாமா, நன்றி எல்லாம் கூறுகிறீர்கள்? நமக்குள் இந்த நன்றி தேவையா? இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களை அனுபவித்து இந்த வைரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்கு தெரிகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் உன் உயிரை பணயம் வைத்து வைரத்தை மீட்டுள்ளாயே. அதை நினைக்கையில் உன்மேல் எனக்கு அளவுக்கு மீறிய மரியாதையும் மதிப்பும் வந்தது. நீங்கள் என்னை அளவுக்கு மீறி புகழாதீர்கள், அது தவறாகும். நான் உங்கள் மீதும் அக்கா மீதும் வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் இதை செய்தேன். இந்தாருங்கள்.
ஈஸ்வரி, உன்னிடம் பேச வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். ஆனால் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி விட்டேன். எனக்கும் மகிழ்ச்சிதான். பூஜைக்கு சரியான நேரத்தில் நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தேன். அதன்படி நீங்களும் வந்துவிட்டீர்கள். நான் காட்டிலிருந்து தப்பியதற்கே உன் வேண்டுதல்தான் ஒரே காரணம். என்ன கூறுகிறீர்கள்? அப்படியென்றால் காட்டில் ஏதேனும் ஆபத்து நேர்ந்ததா? அதை நான் பிறகு கூறுகிறேன். அ, முதலில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வைரங்கள் கிடைத்து விட்டதா? எப்படி கிடைத்தது? அது பற்றி கூறினால் பதட்டப்படுவீர்கள். ஆனால் அந்த எம்பெருமான் செய்த மகிமையை கூறித்தானே ஆக வேண்டும். என்ன ஆயிற்று? என்ன கூறுகிறீர்கள்? அப்படியென்றால் காட்டில் ஏதேனும் ஆபத்து நேர்ந்ததா? அதை நான் பிறகு கூறுகிறேன். அ, அ, முதலில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வைரங்கள் கிடைத்து விட்டதா? எப்படி கிடைத்தது? அது பற்றி கூறினால் பதட்டப்படுவீர்கள். ஆனால் அந்த எம்பெருமான் செய்த மகிமையை கூறித்தானே ஆக வேண்டும். என்ன ஆயிற்று? அந்த சேனாதிபதி உங்களை அழித்து விடுவேன் என்று கூறினாயே, இப்போது உன் நிலைமையை பார்த்தாயா? எங்களை அழிக்க வந்தேன் என்று சொல்லி என்னிடமே வழி கேட்டாயே, உன்னால் என்ன செய்ய முடியும்? உங்கள் படைகளை நீ அழைத்து வந்திருந்தாலும் முன்னால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு மிகவும் துணிச்சல் தான். சரியாக வந்திருக்கிறாய். உன்னை சிறைபிடித்ததன் மூலமாய் நாங்கள் யார் என்று இந்த நாட்டிற்கு நிரூபித்து விட்டோம். யார் என்று நிரூபிக்க நீங்கள் என்ன வல்லவர்களா? கொள்ளைக்காரர்கள் தானே. இவன் முகத்தில் துளியும் அச்சமில்லையே. உங்கள் அராஜகம் அழியப் போகிறது. நம்மிடம் உள்ள வைரத்தை பற்றி ஏதாவது அறிந்திருப்பானோ? சொல், வைரத்தை எடுக்கத்தானே வந்தாய்? ஆம், வைரத்தையும் கைப்பற்றுவேன், உங்களையும் அழிப்பேன். இதோ வைரம், எங்கே கைப்பற்று பார்ப்போம். இவன் என்ன செய்ய போகிறான் என்று பார்ப்போம். வாருங்கள். வாருங்கள். சிவபெருமானே, என்னை நினைத்து என் மனைவி என்ன வேதனை அனுபவிக்கிறாளோ தெரியவில்லையே. பூஜைக்கான நேரம் வரப்போகிறது. என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பாளே. இறைவா, நீதான் இவர்களிடமிருந்து என்னை மீட்க வேண்டும். நானும் ஈஸ்வரியும் குழந்தை செல்வம் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று எண்ணினோம். எங்கள் எண்ணத்திற்கு உயிர் கொடு இறைவா. இவர்களை வெல்ல அருள் தாரும் இறைவா. தீமையை அகற்றி நியாயத்திற்கு வழிதாரும் இறைவா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயிராய் ஒளியாய் இருப்பவரே, கொடுமையை அகற்ற அருள் தாரும் இறைவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
எம்பெருமானே, உன் மகிமையே மகிமை. எம்பெருமானே, உன் மகிமையே மகிமை. மாமா, இதுதான் அந்த கல். நான் திருடர்களிடம் அகப்பட்டுக் கொண்ட போது இதன் மூலம்தான் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொண்டேன். அப்படியா? அந்த கள்வர்கள் இவனை இங்கேயே கட்டி போட்டு என்ன பயன்? இவனை என்னதான் செய்வது? இவனை இங்கேயே விட்டு விடுவோம். காட்டு விலங்குகளுக்கு இரையாகட்டும். காட்டு விலங்குகளுக்கு மட்டும் அவன் இரையாக கூடாது, கரங்களாலேயே அவன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அப்படி என்றால் இவனை கொன்று இங்கேயே புதைத்து விடுவோம். மற்றவர்களைப் போல இவனை இங்கேயே புதைத்து விடக்கூடாது. அதில் எந்த லாபமும் இல்லை. இவனை என்னதான் செய்வது? அவனை கொன்று ஊர் எல்லையில் தொங்கவிட வேண்டும். சேனாதிபதிக்கே இந்த நிலைமை என்று மக்கள் பார்த்து அச்சப்பட வேண்டும். சரியாக சொன்னீர்கள். இனி நம்மை பற்றி பேசவே அனைவரும் அச்சப்பட வேண்டும். பாருங்கள், அவன் கதையை முடித்து விடுவான். எங்கே அவனை காணவில்லை? தப்பித்து விட்டானோ? அவனை கண்டுபிடித்து கொன்றே தீருவோம். பாருங்கள், ஒவ்வொரு திசையாக தேடுவோம். தேடுங்கள். ஆமாம், தேடுங்கள். ஓடு. வர்மக்கலையால் கொள்ளையர்களை தாக்கிவிட்டு அந்த வைரத்துடன் நான் பூஜைக்கு புறப்பட்டேன். அவர்கள் இறந்து விட்டார்களா? இல்லை இல்லை, அவர்கள் சில நாட்கள் உடலசைவு ஏதும் செய்ய முடியாத வண்ணம் அவர்களை தாக்கிவிட்டேன். இதன் மூலம் மற்ற கள்வர்களும் பயப்படுவார்கள். கேட்பதற்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாம் அந்த சிவபெருமானின் மகிமைதான். முதலில் இதை என் முதலாளியிடம் சேர்த்து விட வேண்டும். ம், இந்த பழி நீங்குமா என்று கவலையுடன் இருந்தேன். உங்கள் உதவியால் இனிமேல் அந்த பழி நீங்க போகிறது. உங்களுக்காகவும் என் அக்காவுக்காகவும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நான் செல்லுவேன். செல்வாய் செல்வாய், உனக்காக உன்னையே எண்ணி இங்கு ஒருவள் காத்து கொண்டிருக்கிறாளே, அவளை பற்றி உனக்கு கவலை இல்லையா? என்னக்கா, அவளை நினைக்காமல் என்னால் இருக்க முடியுமா? சூரியன் கூட மறந்து மேற்கே உதிக்கலாம், ஆனால் நான்
அவளை நினைக்காமல் இருக்க முடியுமா? நீ அவளை எவ்வளவு நேசிக்கிறாயோ அதைவிட அதிகமாக அவள் உன்னை நேசிக்கிறாள். ஒவ்வொரு நொடியும் உன் வருகைக்காக காத்திருப்பாள். அவள் சரியாக உணவருந்தவில்லை, உறங்கவும் இல்லை. என்னக்கா கூறுகிறாய்? ஏன் ஈஸ்வரி, நீ என்னை எண்ணுவதில் தவறில்லை. இப்படி உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தால் உடல் நலம் பாதிக்கும் அல்லவா? உயிர் இருக்கும் உடலுக்குத்தான் பசியும் உறக்கமும். என் உயிர்தான் தங்களிடம் இருக்கிறதே. அதுதான் உயிரை பத்திரமாக கொண்டு வந்து விட்டானே. சரி சரி, வாருங்கள், அனைவரும் உணவருந்து செல்வோம். அக்கா, உன் கையால் உணவருந்தி எத்தனை வருடங்களாகிவிட்டது? திருமணத்திற்கு பிறகுதான் உன்னை கவனித்துக் கொள்ள ஈஸ்வரி வந்து விட்டாளே. சிறு வயதில் நான் உணவருந்த மாட்டேன் என்று அடம் பிடிப்பேன். ஆனால் இன்றோ உணவு ஊட்டிவிட சிரமப்படுவாயே. அதெல்லாம் இன்னும் உன் ஞாபகத்தில் இருக்கிறதா? எப்படி அக்கா என்னால் மறக்க முடியும்? ஒரு மனிதனின் பசுமையான எண்ணங்களே அவன் சிறுவயது ஞாபகங்கள் தானே. ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்ன ஆயிற்று ஈஸ்வரி? ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று ஈஸ்வரி? ஈஸ்வரி, அக்கா, தண்ணி கொண்டு வா. இதோ. ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்ன ஆயிற்று ஈஸ்வரி?